மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. என்ன ப்ரோ ஆச்சு சடனா ஒரு 5 years ஆளே காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட பேசி அந்த விஷயத்த கேதர் பண்ணது அவர் சொன்ன விஷயமும் இதுதான். கண்டிப்பா அது ஏஐ கிடையாது. நான் ஐபோன்ல தான் எடுத்தனால அது இப்போ வீடியோவும் கூட என்கிட்ட இருக்கு. வரும்னு சொன்னாரு. நானுமே ஏங்கிட்டு இருக்கேன் எப்போ அவரு எப்போ வீடியோ போடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரமா கம்பேக் கொடுப்பேன்னு சொன்னாரு. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா காமேஷ் தான் இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷிபீடியாவை கொஞ்ச நாளா காணும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டு இருக்கும்போது மதன் பெட்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜ்ல அவருடைய போட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காமேஷ் வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க மீட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. லைக் எப்படி மீட் பண்ணீங்க, அதை எப்போ மீட் பண்ணீங்க? ப்ரோ ஆக்சுவலா நான் ஒரு 2 days முன்னாடி தான் அந்த போஸ்ட் ரிஷி ப்ரோ கூட போட்டிருந்தேன். ஆக்சுவலா அது செம வைரல் ஆயிட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆக்சுவலா இந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. ஆக்சுவலா இந்த போஸ்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எடுத்த போட்டோ கிடையாது. ரீசெண்ட் டேஸ் மீன்ஸ் இது ஒரு 4 months பிஃபோர் எடுத்த போட்டோ அது. நான் என்ன கதைன்னு ஃபுல்லா சொல்றேன். ஆக்சுவலா இந்த போட்டோ வந்து இப்போ கரெக்டா எடுத்ததுன்னா December 27, 2025 எப்போ எடுத்தது. நான் அந்த டைம்ல என்னுடைய பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்றேன்னா நான் பப்பீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால மதன் பெட்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரீடு மால்டிப்னு ஒரு பப்பியை பத்தி ஒரு ஸ்கிரிப்டடா ஒரு வீடியோ ஒன்று ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்லா ரீச் ஆச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி அந்த பப்பியும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பப்பி பார்க்கணும் ப்ரோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க ப்ரோ என்னுடைய சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன்லாம் அனுப்பி வச்சிருந்தேன். ரேண்டம் பர்சனாக தான் எனக்கு யாருன்னு பெருசெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. நான் ரேண்டமோ ஏன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க, நிறைய கஸ்டமர் கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் வாங்க ப்ரோ அப்படின்னு. நான் அந்த டைம்ல அவர் ஒரு ஈவினிங் போல வரேன்னாங்க. அப்புறம் அகைன் கால் பண்ணி கேட்பேன். நான் ஒரு 8:30 போல ஒரு 9:30 அந்த மாதிரி வரேன்னாங்க. நானுமே ஒரு டெலிவரிக்கு போயிட்டு அவங்க 10க்குலாம் வந்துட்டாங்க. நான் 10:30க்கு தான் என் சேனலுக்கு வந்தேன். அவங்களை ½ hour வெளியில தான் வெயிட் பண்ண வச்சிருந்தேன். எனக்கு யாருன்னு தெரியல, என்னாலையும் லேட் ஆயிடுச்சுனால. அப்புறம் அவங்க வந்தாங்க. நான் போய் பாக்குறேன். சரி என்னோட மேல கிணலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் அவங்கள கீழே போயிட்டு பிக்கப் பண்ணலான்னு போறேன். கார்ல உட்காந்துட்டு இருக்காரு ரிஷி ப்ரோ. ஒரு சடனா பார்த்தோன்னே மைண்ட்ல பல தாட்ஸ் வருது. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாரு இவரு, ஐயோ அப்படின்னா ஐயோ நம்ம ரிஷி ப்ரோ தானேன்னு அப்படியே எனக்கு அங்க பார்த்தோன்னே அவர்கிட்ட என்ன ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியல. நார்மலா கஸ்டமர் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது வெளியிலேயே பசங்க எல்லாம் பார்த்துட்டு குட்டி குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வெளியில. அவங்கள பார்த்துட்டு ப்ரோ ரிஷி ப்ரோ அப்படி இப்படின்னு அவங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு நல்லா. அங்கேயே பசங்க கிட்ட அவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு திருப்பி தான் மேல வந்தாரு. மேல வந்த உடனே எதுவும் கேட்க கூடாது ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னோடனே பப்பீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அவரு கொஞ்சமா பார்க்கட்டும் சரி பேசிட்டோன்னு கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். அவருமே ரொம்ப நல்லாவே பேசினாரு என் கூட. நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியா பேசினாரு என் கூட. நான் கேட்டேன் ஆக்சுவலா ப்ரோ நான் உங்களோட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே ப்ரோ நான் சின்ன வயசுல இருந்து நான் லாக்டவுன் டைம்லாம் உங்க வீடியோ பார்க்காத வீடியோவே இல்லை. எல்லா வீடியோவுமே பார்த்து மைண்ட்ல அந்த மாதிரி ஊறி போயிருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு சடனா ஒரு 5 years ஆளே காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ப்ரோ வீடியோ போடணும், என்ன ரீசன் சொல்ல வீடியோ போடணும் ப்ரோ நான் சீக்கிரமா கம்பேக் கொடுப்பேன்னு சொன்னாரு. ப்ரோ எப்போ போடுவேன்னு ஏதாவது சொன்னா இந்த மாதிரி உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி உங்க வீடியோக்காக எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போ போடுவீங்க சொல்லு ப்ரோன்னு கேட்டதுக்காக அவர் சொன்னது வந்து ப்ரோ நான் டிசம்பர் அதாவது 27 அப்போ இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அவர் சொன்னாரு ப்ரோ கண்டிப்பா நான் அதோட ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு, வீடியோ போடுறதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி போட்டுருவோம் ப்ரோ, வீடியோ கம்பேக் கொடுத்துருவோன்னு சொன்னாரு. நானும் ஓகே அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் அவர்கிட்ட ப்ரோ கெனலுக்கு வந்திருக்கீங்க வீடியோ மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவரு வேணாம் ப்ரோ வீடியோ மாதிரி வேணாம் போட்டோ வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த போட்டோ தான் அந்த இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருந்த போட்டோ அது. நானும் சரி வீடியோ ஏன்னா அவரு ஒரு விஷயத்த பில் பண்ணும்போது நம்ம ரிவீல் பண்ற விதமா எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ நான் எதுவும் எடுக்கல. நான் அந்த டைம்ல நான் டிசம்பருக்கு அப்புறம் நான் போஸ்ட் எதுவும் போடல, போட்டோ மட்டும் எடுத்து வச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் மே மந்த் வந்துருச்சு. எனக்கும் எக்ஸைட்மெண்ட் தான் முடியல. அவர் கூட ஒரு விஷயத்த நான் எடுத்தேன், நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு
இது அவர் விஷயத்த ரிவீல் பண்ணணும்னு இல்ல, அவர் கூட எடுத்தேன்னு ஒரு இதுவை போடணும்னு ஒரு எனக்கு ஒரு ஆசை. அந்த இதோட தான் நான் போட்டேன். அது அது எடுத்து கரெக்டா ஒரு 4 மந்த் கிட்ட ஆகுது. அது அத எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது ஒரு ஏஐ போட்டோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது போன வருஷம் எடுத்த போட்டோ, லைக் 4 மந்த்ஸ் கழிச்சு இப்ப அந்த போட்டோ வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஏஐ கிடையவே கிடையாது, ரைட்டுங்களா? கண்டிப்பா அது ஏஐ கிடையாது. என்கிட்ட ஆக்சுவலா இது நான் ஐபோன்ல தான் எடுத்தனால அது உங்களுக்கே தெரியும், போட்டோ எடுத்தா லைவ்ல போய் விழுன்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோவும் கூட என்கிட்ட இருக்கு. இப்போ நான் லாங் பிரஸ் பண்ணா வீடியோ கூட இருக்கும். அவர் ஏஐ எல்லாம் கிடையாது. அவரு ஆக்சுவலா ஒரு ஒரிஜினல் தான். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாரு. நான் அதான் வீடியோ எடுக்குவான்னு கேட்டது அவர் வேணான்னும் போது நான் அவங்க கம்ஃபர்டபுளுக்கு தான் நம்ம போகணும். நம்ம கம்ஃபர்டபுள் அவங்களை எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதனால தான் போட்டோ எடுத்தேன். நான் என்னுடைய போஸ்ட்லயும் மென்ஷன் பண்ணிருப்பேன், இஸ் நாட் ஏஐ, இஸ் ஒரிஜினல் ரியல் பர்சன் தான் போட்டிருப்பேன். என்ன கான்செப்ட், எதுக்காக வந்தாரு, என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராகவே நான் கமெண்ட் பண்ணி பின்னும் பண்ணிட்டேன். நிறைய பேரும் பார்த்தாங்க. சில பேருக்கு ஏன்னா அப்சல்யூட்லி நிறைய பேருக்கு ஏஐன்னு தோணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஆளையும் காணும். ஏன்னா ஏஐக்கு அந்த மாதிரி ஏஐ மாதிரி எடுத்துட்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏஐ அந்த அளவுக்கு எடிட் பண்ணது இந்த காலத்துல, அதனால சான்ஸ் இருக்கு, சொல்லறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது ரியல் பர்சன் தான் அவரு. மதன் கௌரி ரிஷிபிடியாவுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ரிஷிபிடியா வந்து செம்ம பீக்ல இருக்கும்போது அதை அப்படியே விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் கேட்டீங்களா? ஏன் ப்ரோ அந்த என்ன ப்ரோ நல்ல ஒரு இதுல போயிட்டு இருந்தது ப்ரோ, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவரு ஆக்சுவலா என்னன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் பர்சனல்ஸ் இருக்கும். அவருக்கு என்ன பர்சனல் எனக்கு தெரியல. அவரு என்ன ரீசன் எதுவுமே சொல்லல பெருசா. பட் ஆனா அவர் வந்து ப்ரோ நான் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பேன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஏன்னா நம்மள நோண்டி எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா ஒரு கஸ்டமரா வந்தவங்க கிட்ட ஓரளவுக்கு தான் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அந்த விதத்துல நான் அவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட பேசி அந்த விஷயத்த கேதர் பண்ணது. அவர் சொன்ன விஷயமும் இதுதான். கண்டிப்பா அவர் சொன்னது இந்த மார்ச் ஏப்ரல்ல வரும்னு சொன்னாரு. நானுமே ஏங்கிட்டு இருக்கேன், எப்போ வீடியோ போடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அவரு போடுவார்னு நாங்களும் வெயிட் பண்றோம். நான் எங்க ப்ரோ சென்னையில மீட் பண்ணீங்களா இல்ல எங்க ப்ரோ மீட் பண்ணீங்க? ஆக்சுவலா நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா சென்னை மேடவாக்கத்துல இருக்கு. அவரு சென்னையில தான் என்னுடைய சேனலுக்கு தான் டைரக்டா விசிட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கால் பண்ணிட்டு அவருமே சென்னையில இருந்து நியர்பைல தான் இருக்கிறாரு போல. இது டைரக்டா வந்து கிளம்பி வந்துட்டாரு அவரு. ஆக்சுவலா அவரும் டைரக்டா பேசல. அவர் ஃப்ரெண்டு மூலயமா, அவர் ஃப்ரெண்டு தான் பேசினாரு. அவரு பேசின ஃப்ரெண்டுக்கு அவரு வேற ஏதோ லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் தமிழ் அவ்வளவு கம்ஃபர்டபுள் இல்லை அவருக்கு. வேற ஏதோ லாங்குவேஜ் போடுது. அவர்கிட்ட நான் திக்கி பேசவே அவர் போன் வாங்கி பேசினாரு. ப்ரோ இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அப்போ கூட நார்மல் பர்சன் வேற யாரோ தமிழ் திக்கி பேசவோ வாங்கி பேசுறாருன்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து அது அவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு இல்ல அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு சோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனாங்க. பட் ஆனா அவர் சென்னையில தான் இருக்காருங்கிறது இப்ப உறுதி ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, நிறைய பேருமே கமெண்ட்ஸ்லயுமே சொல்லியிருந்தாங்க, இங்க இந்த ஏரியால தான் இருக்காரு, இங்கதான் பார்த்தேன், நான் அங்க பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. லைக் அவரு ஏன்னா அவர் பர்சனல் லைஃபை என்ஜாய் பண்றாரு. நம்ம அங்க இருக்க இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளால மத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஸோ அவரு இருக்காரு, அவரு நல்ல ஹாப்பியா அவரும் இருக்காரு. அவரு எப்போ கண்டிப்பா அவரும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா அவரு என்ன மாதிரி ஒரு விஷயத்த பில்ட் பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவரு என்ன மாதிரி எடுத்துட்டு வரலான்னு அவர் பிளான் பண்ணிருக்கலாம். நம்மளும் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அதை மாத்த முடியாது. அவரு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. கண்டிப்பா அவரு கம்பேக் கொடுப்பாரு. அவர்கிட்ட பேசின வரைக்கும் கண்டிப்பா வருவோம் ப்ரோ, நானு அதுக்கான டைம் இது இல்லை, நான் கண்டிப்பா வருவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. நல்ல டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா ப்ரோ. அவர்கிட்ட ப்ரோ உங்களுக்கு இவ்வளவு ஃபேன் இருக்காங்கல்ல, சோ இவ்வளவு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, இத்தனை பேர் உங்களை தேடுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிலாம் கேட்டீங்களா? கேட்டேன் நானு. ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா ஒரு ப்ரோ வரணும் ப்ரோ அப்படின்னு. அதான் சரி இவர் வந்து நான் ஆக்சுவலா அவர்கிட்ட ஒரு 1 hour கிட்ட பேசியிருப்பேன். 1 hourல சிம்பிளா சொல்லணும்னா அவர்கிட்ட அவருடைய யூடியூப் ஜேர்னியை பத்தியுமே அவர் எப்போ வருவோன்னு கேட்டது பத்தியுமே அவரு ஆன்சர் பண்ணதுனோ ஒரு 5 minutes தான் அதை பத்தி பேசினாரு. அவ்வளவும் அதை பத்தி அவர் பேச விரும்பலன்னு நினைக்கிறேன். அவரு வருவேன், கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. ஏன்னா நானும் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல வருவோம்னு சொன்னார் அவரு. சரி ஓகே ப்ரோ வாங்கன்னு சொன்னேன் நானு. ஏன்னா நம்ம நோண்டி கேட்டா அது நல்லா இருக்காது அவங்களுக்குமே. தான் சரி ப்ரோ கண்டிப்பா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் நானு. கண்டிப்பா அவரு இது சொன்னாரு இந்த விஷயத்தான். அப்படி நமக்கு தெரியுது இல்ல, அவங்க எத்தனை பேர் தேடுறாங்க, எத்தனை பேர் ரசிக்கிறாங்க.
இந்த ஒரு பீக்ல இவ்வளவு ஒரு பீக்ல இருக்கும்போது அந்த மனுஷன் வந்து ஏன் விட்டுட்டு போனாரு, யூடியூப் மேல இருக்கக்கூடிய வெறுப்பா இல்ல இந்த சோசியல் மீடியாக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்பா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சுல. ஆமா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா நானுமே இவர் பார்க்காத முன்னாடி வரைக்கும் நார்மலா ஒரு ஒரு வியூவர்ஸா பார்க்கும்போது அவர் வீடியோ நைட் எல்லாம் டெய்லியும் சும்மா பார்ப்பேன். நான் தூக்கம் வராதப்போ ஒரு பார்ப்பேன். இவரெல்லாம் நம்மளாம் அதே மாதிரி இவரெல்லாம் நான் பார்ப்போமான்னு சொன்னா எனக்கு அந்த விஷயத்த பார்க்கும்போது அவர்கிட்டே சொன்னேன், ப்ரோ உங்கெல்லாம் நான் பார்ப்பேனான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்குறேன் ப்ரோ. நான் ஏன்னா இந்த அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அவரு நான் மீட் பண்ணுவேன் பேசுவேன் அப்படின்னு. அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு அவரு ஏன் வந்து சடனா காணாம போனாருன்னு தெரியல. பட் ஹீஸ் என்ஜாயிங் அவர் ஹோன் லைஃப் ப்ரோ. நீங்க சொன்னீங்களா இதெல்லாம் உங்கெல்லாம் நான் பாப்பனானு லைக் தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லு. அப்ப அவரோட ரியாக்ஷன் ஆன்சர் என்னவா இருந்துச்சு? அவரு ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அவர் வந்து ஒரு ரசிகனா பேசுறத விட ஒரு ஆஸ் எ பிரதரா ஒரு ஃப்ரெண்டா தான் என்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டாரு. எக்கச்சக்கமான கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டாரு. நான் ஒரு கேட்கறத விட என்னதான் நிறைய கேள்வி கேட்டாரு. பப்பீஸ பத்தி ஆக்சுவலா ஒரு நிறைய பப்பீஸ பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரு ஆக்சுவலா பப்பி வளர்க்க பிளான் பண்ணியிருந்தார் பொழுது நிறைய விஷயம் என்ன என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்பவே நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. இந்த இந்த இவ்வளவு அவங்க இங்க இருக்காங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படிலாம் இல்ல, செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்பா பேசினாரு அவரு. அது மட்டும் சொல்ல ஜாலியா செம்ம ஜாலியா பேசினாரு. ஆக்சுவலா அவர்கிட்ட அவர் கிளம்பி போனது 12 o'clock மேல தான். நைட்டு 12-12:30 ஆயிடுச்சு இங்கிருந்து அவர் கிளம்பி போறதுக்கு. அது வரைக்கும் நல்லா ஜாலியா பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட எங்க கிணல்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. பப்பீஸ் கூட பிளே பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு என்கிட்ட. நம்மளுக்கே ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுதுல, ஒரு லைக் வீடு கட்டினாரு, அந்த யூடியூப்ல இருந்து வரக்கூடிய இன்கம் இதெல்லாம் விட்டுட்டு அவர் போறது அப்படிங்கிறது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மேனா தான் வந்து. ஆமா ப்ரோ, கண்டிப்பா எனக்குமே மிஸ்ட்ரியா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து என்னன்னா அந்த நான் லாஸ்டா ஒரு வீடியோ எல்லாமே பார்த்தா அந்த 2021 தான் ஒரு வீடியோ பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அப்படியே டோட்டலா நான் ஒரு ஒரு ஆள் இருந்தாரு அந்த காலத்துல பீக்ல இருந்தாரு, மறந்துட்டோம். அது அந்த டைம்ல இருந்தது, அப்ப பீக்ல இருந்தாரு. அப்படியே வருஷம் போக போக 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, டோட்டலா மறந்துட்டேன் நானு. ஏன்னா நிறைய பேர் மறந்துருப்பாங்க, ஏன்னா அவரை பத்தி எந்த டாக்ஸும் நடுவுல இல்ல, யாரும் பேசல, டோட்டலா அவரே மறந்துட்டு நானு. சடனா அவர் பார்க்க உடனே அந்த அந்த லியோ படத்துல அந்த பார்த்திபன் லியோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு பர்சனை காணாம திடீர்னு எங்க இருக்காரு ஆளு அடையாளம் தெரியாதப்போ திடீர்னு அவர் கண்ணெதிர பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன, என் மனசுக்குள்ள நிறைய கேள்வி, இவர்கிட்ட என்ன கேட்கலாம் எப்படி பேசலாம், அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்ல நிறைய விஷயத்த கேட்காமலே விட்டுட்டேன் நானு. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு ஒரு 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 இது நமக்குள்ள ஒரு அந்த ஒரு மாதிரி புத்துணர்ச்சி, அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு எக்ஸைட்மெண்ட் தான், சிம்பிளா சொன்னா எக்ஸைட்மெண்ட் தான் ஒரு பார்த்த விதத்துல. ஏன்னா அவர் வீடியோ எல்லாம் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்துட்டு போவாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவாரு. அவர் பேக்ரவுண்டா இருக்கட்டும் பிளாக்ல இருப்பாரு, திடீர்னு ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ல கலர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ல பார்க்கும்போது அதோட ஃபீலே டிஃப்ரெண்டா தான் இருந்தது எனக்கு. அவரை பார்த்து ஆரம்பிச்ச யூடியூப் சேனல் நிறைய இருக்கு. பட் அவர் தான் அந்த ஓஜி அப்படிங்கிற சொல்லக்கூடிய. ஆமா, விதை போட்டு விட்டவர் அவரு. இப்ப நிறைய பேர் அறுவடை பண்றாங்க அவரை வச்சு. ஆமா, ஓஜி பொருத்தமான ஒரு நபர்னா அது ரிஷிபீடியா தான். ரிஷிபீடியாவுடைய ஃபேன்ஸ் லைக் அவரு வந்து பேச முடியல அப்படிங்கும் போது அவரை சந்திக்கும் போது சில ஃபேன்ஸுக்கு என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கான பதில் வந்து சீக்கிரமே ரிஷி வில் பேக் அப்படி. அது மட்டும் கிளியரா சொன்னாரு ப்ரோ. நான் கண்டிப்பா வருவேன் ப்ரோ, கண்டிப்பா நான் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பேன். அவரு அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. நான் எதுவும் ஸ்டாப் பண்ணி வைக்கல, அது மட்டும் நல்லா தெரியுது. அவர் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அவர் வீடியோ போடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுது. கண்டிப்பா அவரு வருவார் தான். ஏன்னா அவரு லைக் சொன்னாரு, அவரு மார்ச் ஏப்ரல் தான் சொன்னாரு. லைக் இப்பதான் ஏப்ரலுமே போச்சு, நம்ம சீக்கிரமா கூட எதிர்பார்க்கலாம் அவர் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ராசஸ் என்ன, சம்டைம்ஸ் நம்மளே ஒரு வீடியோ எடுத்தாலுமே அதை எடிட் பண்ணி போஸ்ட் போட டிலே ஆகலாம். அதே மாதிரி அவுட் சைட்ல இருந்துமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் டிலே ஆகிட்டு கூட இந்த மந்த் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். திடீர்னு நான் அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு ரொம்ப எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஃபியூ கம்மிங் இதுல மந்த்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அவரை. ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ரிஷிபீடியானால எனக்கு வந்து தூக்கம் அதிகமா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான சூழல் எல்லாம் ஏற்பட்டுச்சு. சோ டைம் அதுல அதிகமா கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஐ திங்க் அந்த பிரேக் தான் இப்ப எடுத்திருக்காரோ. கண்டிப்பா இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா எல்லார பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா நான் இந்த பிசினஸ் ஒரு பப்பி பிசினஸ் பண்றேன், ஓகேவா ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா, நானுமே இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் போடுவேன், பப்பீஸ் பத்தி தான் போடுவேன். ஒரு நல்ல கண்டென்டா போடும்போது எக்கச்சக்கமான மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். அதுல நான் பப்பி சேல் பண்ணதுன்னா என்னுடைய கான்டாக்டை ஷேர் பண்ணி தான் ஆகணும்.
ஒரு கட்டத்துல நான் ஷேர் பண்ணது மூலயமா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பப்பீஸ் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. என்னால நிம்மதியா கூட தூங்க முடியாது. தூங்கலான்னு தூங்குவேன். நிறைய குட்டி பசங்க வாங்க ஆக்சுவலா ஒரு 100 கால் வந்தாலும் அதுல ஒரு ஆள் தான் வாங்குவாங்க. மிச்சம் 99 காலுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும், வாங்க மாட்டாங்க. பட் ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல நிறைய டைம்ஸ் நான் வீடியோ போடணும், எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் ஏன் வீடியோ போடுறேனே தோணும் எனக்கு, ஐயோ போடாமலே இருந்தலாம். ஏன்னா என்னுடைய பிசினஸ் என்னுடைய growthக்காக தான் நான் போடுறேன். என்னுடைய வியாபாரம் என்னுடைய அடுத்தடுத்த இதுக்கு செலவுக்காக தான் நான் இந்த ஒரு வேலையை பண்றேன். பட் இந்த வேலையே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகணும் போது அப்ப அவர் நிலைமையை யோசிச்சு பார்க்கணும். அவரு நம்மளுக்காக தான் ஒரு விஷயத்த பண்றாரு, ஆனா அதுவே வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக அந்த டைமிங் அவருக்கு ரொம்ப அதிலேயே எடுத்துக்குதுன்னும் போது நம்மளே யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு வேலையை ஒரு 9 to 5 ஜாப் பண்ணும்போது கூட நம்ம அதுக்குள்ள பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஓவர் டைம் பண்ணனா அது கரெக்டா ஆகுது. ஏன்டா பண்றோன்னு ஸ்ட்ரெஸ்ல தான் ஆகும். மேபி அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக கூட அவரு கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்திருக்கலாமோன்னு தோணுது. அந்த ஒரு ஏன்னா ஒரு கட்டத்துல நிறைய பேருக்கு வெறுக்கிற ஒரு விதமும் இருக்கு. சில பேருக்கு போதண்டா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்டா, இதை தவிர்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு அவரு போயிருக்கலாம். பட் அது எனக்கு கண்டிப்பா எதுக்காக இது பண்ணாருன்னு எனக்கு இந்த இது தெரியல. மேபி நீங்க சொல்ற மாதிரி விஷயத்துக்காக இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா சீக்கிரமே ரிஷி வில் நாட் த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம். இப்ப அவர் பெட்ஸ் மேல ரொம்ப விருப்பத்தோட இருக்காரு. பெட்ஸ் லவர் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. ஆமா ப்ரோ, அவர் பெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெட்டு வளர்க்கணும்னு ஒரு ஒரு இன்டென்ட்ல தான் என்கிட்ட வந்தாரு. பெட்டை பத்தி அவருக்கு சுத்தமா ஐடியா இல்லைன்னு சொன்னாரு. ப்ரோ ஆக்சுவலா நான் பெட்டு வளர்த்தது இல்லை, என் ஃப்ரெண்டு தான் வளர்க்குறாரு. பட் அதனால வந்து எனக்கு பெட்டை பத்தி தெரியாது. ஸோ அதனால பெட்டை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெட்டு வளர்க்கணும்னு தான் என்ன ரீச் பண்ணி வந்தாரு. நானுமே அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே சொன்னேன், நான் எல்லாமே இது பண்ணுவேன். ஆக்சுவலா பெட்டு லவ்ரா ஆகிறா இருந்தா நல்லா தெரியுது. ரொம்ப நன்றி பிரதர். ஆக்சுவலா எனக்கு இந்த டைம் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நிறைய மிஸ்ட்ரியான மனுஷனை பத்தி நிறைய தியரிஸ் இங்க வந்துட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண ஒரு நன்றி. தேங்க்யூ சோ மச் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ, நன்றி ப்ரோ. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.